உமைரா, ரூபாயே வாங்காமல் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர்றா. என்னடி அந்த அளவுக்கு உனக்கு இன்ஃப்ளூயன்ஸுக்குதா என்ன? என்ன அலைமலத்தா, என்ன சும்மா நினச்சிக்கிட்டீங்களோ? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? பாருங்க, அது பின்னாடி இன்ஃப்ளூயன்ஸை கூப்பிட்டு வந்துடுவோம்ல. பின்னாடியே வா. அஸ்ஸலாமு அலைக்கும். அடியா, நீ பார்க்குற வேலைக்கு பேர் என்ன தெரியுமா? செத்தம் வீட்டில் மாட்டினா நீ என்ன செய்கிறா லூஸ் மாதிரி? அலிமாத்த நான்லாம் எதுவுமே பண்ணலங்க. நீங்கள் சொன்னீங்க, நான் போய் ஐஸ்கிரீம் வாங்க தான் போனேன். அப்போ இவன் நின்றுட்டு இருந்தோம். நான் கொடுத்துக்கிறேன், நீ போ, நீங்கள் வந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ தான் வந்தோப்பா. எனக்கெல்லாம் தெரியாதுமா. அடியா, சும்மாவே தேவையில்லாத ஃபசாதாக கிடக்கும். இப்படி இல்லாத போலாத ஃபசாதை இழுத்துட்டு வந்துடாது உண்மையா. உன்ன மாதிரி ஆள்கள் தாண்டி மாட்டி விடுறது சம்மந்தம் இல்லாமல். என்னங்க அவன் மட்டுக்கு இருப்போம், நம்ம மட்டுக்கு இருக்க வேண்டியதான். அம்மாடி, இதுக்கு மேலே நான் உட்காந்தேன்னா அவ்வளோதான் செத்தேன். அல்லாங்கால் நான் கிளம்பி போகிற வழியை பார்க்கணுமா? மனமனு ஐஸ்கிரீமை தின்றுட்டு, இல்லைன்னா ஊர் பலா எல்லாத்தையும் இழுத்துட்டு நான் தான் உட்காந்துட்டிக்கணும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. அவன் மட்டுக்கு இருப்போம், நம்ம மட்டுக்கு இருக்க வேண்டியதான். வாடா கஞ்சி, இந்த வேற ஐட்டம் எதுவும் வச்சிருக்காங்க, அதெல்லாம் ஏதாவது வேணுமா? பக்கூடு அங்கே இருக்குதான், கொஞ்சம் பார்க்க முடியுமா? ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் உமைரா, நீ என்கிட்ட செருப்படி வாங்க போவே போகிறதில்ல பார்த்துக்கோ. இதான் சும்மா இருக்கிற லட்சணமோ? ஆட நீங்கள் சும்மா இருங்க அலிமாத்தா, பொசுண்டு. மடி உன்னையே காணாமல் 1000 தடவை எல்லாரும் கேட்டு முடிச்சிட்டோம். அவளை எங்கே செய்யலாத் மாலாத்தாவை காணோண்டு வரமாட்டியாடி. அடி நீ வேற கொஞ்சம் வேலை இருந்துச்சுடி. என்னத்த வேலையோமா? ஆளை பாருங்க, ஆளை அதுக்கு இப்படியாடி ஒரே அடியாக காணா போவோம். அப்பப்போ வந்து தலையை காட்டிட்டு போகணும், அப்பத்தான் அழகாயிக்கும். என்ன எல்லாம் சொல்லுங்கம்மா, சொன்னா தான் எவ்வளவு பெரிய ஆளுகளுக்கு ஏறும். அடி இன்னும்மாவே தலை சுற்றிக்கிட்டு வருதுடி. பெரிய ஆட்கள்னு தேடி ஒரு நிமிஷத்தில் அடியா ஒன்னா தாண்டி படித்தோன்னா பெரிய ஆளாக விட்டணும். அடியா அது சும்மா அப்படி சொல்கிறது தாண்டியா. பெரிய ஆளுகள் நம்ம சொன்னம்மா உடனே வாய்த்தோரி சொன்ன உடனே வந்துடுவா. போதுமே 2 பேரும் நின்று நடு ரோட்டில் கதை பேசிட்டு இருந்தது. சீக்கிரம் ஆட்டக்கிட்ட பாருங்களேன், என்ன விலைக்கு விற்கிது. நானும் பார்த்தா தானே மருமகன்டையும் சொல்ல முடியும். அவளும் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். பாருங்களேன், கொஞ்சம் அந்த மனுஷனுக்கு விலையும் பேச தெரியாது. போனோடனே நேரம் என்ன விலை சொல்கிறாலோ கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம். அதான் நீங்கள் என்ன விலை பேசுறீங்கன்னு பார்த்தா அந்த விலைக்கு அடிச்சு கேளுங்கன்னு சொல்லலாம் தான் நின்றுட்டுக்கிறேன். பாத்தியாடி, மெய் பத்துமா கண்ணு கருத்துமா தான் வேலைக்காக தான் ஒன்றா வந்துக்கிறேன். நான் கூட என்னமோ பாசத்தில் வந்துக்கிறியாடின்னு நினச்சிக்கிட்டேன். விலையை தெரிஞ்சுட்டு போகிறதுக்கு தானா சாதான். ஆமாம், வேற என்னத்துக்கு இந்த வெயிலில் கோத்துக்கிட்டு அங்கே வரைக்கும் வந்து சாக முடியுமாம்மா? எனக்கு வெயிலா இதே எவ்வளோ பரவாயில்லை. இதுக்கு முன்னாடி அடித்த வெயிலுக்கெல்லாம் கரைஞ்சி போய்ப்போம். அது சரி அபியத்மா, ஆட்டை பாரு எப்படி இருக்குதுண்டு. ஹை மா, நீ இவ்வளோ கேவலப்படுத்தின பிறகு நான் வந்து பாரு ஆட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். போகிறப்போ 100 ரூபா தந்துட்டு போயிரு. தெரியண்டா ஒய்வா, நீ 100 ரூபாய் எதுக்கு கேட்குறான்னு? இடியப்பா பிரியாணியை திண்டு போட்டு வந்துட்டு ராத்திரி நான் செஞ்ச பசாரு மிஞ்சி வீணா போய் நாரி போய் கிடக்கிறதுக்கு. இல்லாட்டாலும் அது அப்படி தான் கிடக்கும். அதுக்கு தானே அதை போய் திங்கிறது. இன்னும் எவ்வளோ வாய்க்குள்ள முடங்கிட்டு கிடக்குறான். இந்த ஆட்டு கடையில் ஆளை காணமே. ஆடை மட்டும் வச்சுட்டு அல்லான்னு எங்கே போயிட்டாலோ தெரியலையே. யாரும் இல்லையா கடையில்? இல்லைன்னா ஆட்டை ஆளை ஒன்றா பற்றிட்டு போயிடுவோமா? ஆவாதடி, அப்பெல்லாம் பேசாதடி சும்மா. அவ்வளோ பாவம் கஷ்டப்பட்டு ரூபா கொடுத்தனா வாங்கிட்டு வந்திப்போ. ஆமாம், இவளுக்கு வேறு வேலையில் ஆவாது, வெயிலில் கிடந்து சாவாதுன்னு தான் தத்துவம் பேசுறதுக்கு வந்துட்டேன். இந்த ஆட்டுக்கடலாம் ஆள் இல்லைன்னா யாரும் பற்றிட்டு தானே போயிடுவோம். நம்ம நல்லா ஆட்களை போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடியா ஒழுங்கா பாரு, ஒட்டகன்னா 5 வயசு ஆகிக்கணும். மாடுன்னா 2 வயசு மாடாகிக்கணும் குறைஞ்சது. ஆடுன்னா 1 வயசாவது ஈக்கணும். 1 வயசு குட்டி மாதிரி தானே தெரியுது. கேட்டுட்டு வரவாடி. அநேகமாக வயசுக்கு வந்து கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றிக்கும்னு நினைக்கிறேன். சும்மா இருடி செய்தான். பின்ன என்னடியே, ஏன்னா பார்த்தா தெரியுது ஓரளவு பெரிய குட்டி. நான் அதுக்கப்புறம் எத்தனை வயசு ஆகிக்கும் அத்தனை வயசு ஆகிக்கும்னு கேட்டேன். அதுக்கு வயசுக்கு வந்துச்சா கல்யாணம் முடிச்சா புள்ள பெற்றுதான் மாதிரி ஆக முடியும். பாரு, கண்ணு குருடா இல்லாத ஆடை ஆயிக்கணும், சொவி அறுப்படாததாக ஆயிக்கணும், மூக்கு வெட்டப்படாததாக ஆயிக்கணும். வேற என்னது, அது உடம்பு சரியில்லாத நோய் வாய்ப்பட்ட ஆடெல்லாம் நம்ம குருபான் கொடுக்க முடியாது. வேற என்னது நீ சொல்ல? அடி நீயே தான் அழகா ஆலிம்சா மாதிரி சட்டம் சொல்லிட்டியே. அதுக்கப்புறம் என்னையே வந்து சொல்லுவா அதிரடி ஆலிம்சா அவசர ஆலிம்சாண்டு. அதான் சொல்லிட்டியே. நொண்டி ஆடாவோ நொண்டி மாடாவோ இருக்கக்கூடாது. ஒழுங்கான திடகாத்திரமான இதாக வைக்கணும். கொம்பு வந்து ஒடிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. ஒழுங்காக கொம்பு கிம்புலாம் வச்சு ஒழுங்காக வைக்கணும் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி ஆடுதான் எடுக்கணும். அதில் கலரி கிளரை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. இந்த செமரி ஆட்டில் 6 மாதம் இது வந்து பார்க்கறதுக்கு 1 வருஷம் இதுக்கு மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் எடுக்கலாம் அப்படிங்கிறோம். வேறு நம்ம சிறப்பாக குர்பானி கொடுத்து 3 பங்காக வச்சு ஏழைகளுக்கு 1 பங்கு, நமக்கு 1 பங்கு, குடும்பத்து உற்றார் உணவு சுத்தம் பண்ணுறதுக்கெலாம் இன்னொரு பங்கு, 3 பங்காக வச்சு எல்லாத்துக்கும் பங்கு விடுவோம் இல்லையா? ஒழுங்காக பார்த்து கொண்டு எடுத்து அழகாக எல்லாவுக்காக நேற்று வச்சு கொடுக்கணும். ஒரு கேள்வி தான் கேட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பேசிக்கிட்டே இப்போ விட்டா செய்யலாத்மா.
அபி குட்டி பாருங்களா கலாய்க்கிறத தோழியே. நீங்க பேசுறத அவ கூட பேசிட்டா மடி. நீங்க தான் பேச ஆரம்பிச்சு நிறுத்தவே மாட்டியலங்க. ஹை ஹை அட நீ என்ன அளவுக்கு அதை போய் நோண்டிக்கிட்டீங்க, வயலில் குசு விட்டிக்கிற. அது உன் மூஞ்சில் வந்து விட்டுட்டு வீரப்பொரு குசுவேன். பேசாம எல்லாம் தள்ளி நில்றா. ஆடு பார்க்க நல்ல இதாத்தான் இருக்குது. என்ன எவ்வளோ சொல்லுவோன்னு தெரியலையே. ஆளையும் காணோம் யாரையும். அந்த ஆட்டுக்கடையிலேயே வாங்கிட்டு வந்திக்கலாமாங்க. சேலாத் மலாத்தை தான் இங்கே யாரோ தெரிஞ்ச ஆட்கள் கடை போட்டுக்கிறோம், இங்கே வாங்கன்னு யாரோ சொன்னான்னு சொல்லிட்டு தான் இங்கே வரைக்கும் வந்திக்கிறோம். அடி என் காக்கா தானே சொன்னோம், தெரிஞ்சவங்க அங்கே கடை போட்டிக்கிறாளே, அங்கே போய் ஆடை பார்க்க மாட்டியாண்டு, பார்த்து எடுக்க மாட்டியான்னு. அதுக்கு தானே இங்கே வரைக்கும் வந்தேன். ஆளையே காணோம், யாருன்னே தெரியலையே. ஆமாம், ஊருக்குள்ளேயே கல்யாணம் முடிச்சு எல்லாம் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சவங்களும் அறிஞ்சவங்களுமா தான் இருக்கிறோம். யாரா இருந்தா என்ன, வா அல்லாண்டு ஒரு விலையை பேசி வாங்கி முடிச்சுட்டு போவோம். ஒரு 5000 ரூபா சொல்வாளாங்க. அடியா மாட்டை பிடிச்சிட்டு வந்து 7 பங்கா வச்சு அதில் ஒவ்வொரு பங்கோட விலையுமே 5000, 1100, 1200 போயிட்டு இருக்குதோ நம்ம ஊரில். நீ என்னண்டா அழகாலடி கேட்குற ஆடு 5000 ரூபாய்க்கு? ஆட்டு முழுக்க தான் தருவானுவோ, வாங்கிட்டு போறியா? கூறாட்டா மனசி, ஆட்டு புழுகையை வச்சு நான் என்ன செய்ய, குர்பானியாக கொடுக்க முடியும்? ஆளை பாருங்களேன். அடியா சரி உங்கள் சண்டையை அங்கே போய் முடுக்கில் போய் பிடிச்சிக்கோங்க. இங்கே வா, இப்போ ஆள் வந்துட்டு பாரு கடைக்கு. சீக்கிரம் என்ன வேலைன்னு பேசி முடிச்சு யாரும் கண்படாத நேரத்தில் மடமடன்னு ஆட்டை கூட்டிகிட்டு போயிடுவோம் வீட்டுக்கு. லாத்தா ஆட்டு வேலை என்னங்க? லாத்தா மோதி பொண்ணு கிளவி என்ன கம்மா இன்னைக்கு எனக்கு லாத்தா ஓடி அழகால சொல்கிறா லாத்தான்ட்டு. அங்கே போய் என்ன ஒரு நடு ரோட்டில் அங்கே விட்டுட்டு வந்தீங்களடி, டூருக்கு போகிறேன் கூருக்கு போகிறேன்ட்டு. நடு ரோட்டில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திப்பேன், எவ்வளோ செலவாக விட்டு தெரியுமா அநியாயமா. எல்லாம் வசூல் பண்ணுறேன்டி இடியடி. ஆட்டு வேலை 18000 ரூபா. நான் இல்லையே என்ன வேலை சொல்கிறா? நாங்கள் 3 பேர் இருக்கிறதுனால 3 ஆட்டுக்கு சேர்த்து வேலை சொல்லாதீங்க, ஒரு ஆட்டு விலைய சொல்லுங்க. தெரிஞ்ச கடையா இருக்குதுன்னு மாப்பிள்ளை சொன்னதுனால தான் வந்தம்மா. என்னம்மா நீ இவ்வளோ விலை சொல்கிறியம்மா? யாருன்னு வேற தெரியல, முகத்தை மூடிட்டு வேற இருக்கிறா. கொஞ்சம் விலையை குறைச்சி போடுமா. லாத்தா நான் உங்களுக்கு மட்டும் வேணா விலையை குறைச்சி சொல்கிறேன், மற்ற ஆடு 2க்கெலாம் விலை குறைக்க முடியாது. மொட்டையில் என்னை விட்டுட்டு போனியாலடி, உங்களுக்கு நான் விலையை குறைக்கணும். சேலாத் மேலத்தை மட்டும்தான் பாவம். என்னடி இதோ லாத்தாவா? எங்கேயோ அந்த லாத்தாவை கேட்ட மாதிரி என் மூளை சிறு மூளையில் பொறி தட்டுதே. நாங்க இது என்ன அநியாயமா இருக்குது? கூறாட்ட மனசே இப்போ பிழைக்குது. அது என்ன ஒரு ஆட்டுக்கு மட்டும் விலை குறைப்போம், அவளுக்கு மட்டும், நமக்கெல்லாம் குறைக்க மாட்டானா? வாங்க அப்படியே வேற கடையை போய் பார்ப்போம். அடியா மற்ற கடையில் என்னென்ன விலை சொல்லுவாங்களோ ஒன்றும் இந்த விலையை கூட சொல்லலாம். இடி நம்ம குறைச்சி கேட்டு பார்ப்போண்டி. 3 எடுக்கிறோமா இல்லையா? எல்லாத்தான் நாங்கள் 3 எடுக்கிறோமே, கொஞ்சம் குறைச்சி போட்டு தாங்களேன். அதெல்லாம் முடியாது லாத்தா, இந்த விலை தான் உங்களுக்கு மட்டும் வேணா குறைச்சி போடுறேன்னு சொல்லிட்டேனே, மற்ற 2 பேருக்கு நான் சொன்ன விலை தான். இடி உன்னை வலிக்கு கொண்டு வாரேன். இடி அடி சேலாத்மா வா. வார வழியில் அங்கனக்குள்ள குள்ளக்கடை பஜார் ஆரம்பத்தில் ஒருத்தர் கடை போட்டிருந்தார்ல ஆடெல்லாம் வச்சுக்கிட்டு, அங்கே போய் வாங்கிடுவோண்டி. அவ இதோட குறைய விலை தான் சொன்னோம். ஆமாம் சரியான கூறட்ட மனசு பொழைக்குதுமா. 3 ஆடு வாங்கிடலாம், சரி சேர்த்தா நம்ம வாங்கிடுவோன்னு பார்த்தா இந்த விலை சொன்னால் யார் வாங்குவாமா? வாங்க பேசாமல் போயிடுவோம். ஆஹா 3 ஆடு வாங்க வந்தால தெரியாமல் போயிட்டே. ஐயோ நம்ம அவசரப்பட்டு சும்மா கேட்குறோம்னு நினச்சிக்கிட்டோமே. 15000 ரூபாய் சொல்லிட்டு பிக்கலாமோ? மாப்பிள்ள வந்தால் பேசுவாளே. 15000 ரூபா தானே சொன்னோம். 45000 ரூபா போயிருமே, நியாயமாக வியாபாரம் மீறுமே. ஐயோ என்னை பேசுவாளே, பின்னமா சொல்லி இல்லை இழுக்கணுமே. ஆமாடி அபியாத்த நீ சொல்கிற சாதாண்டி, பேசாம வா அங்கனே போய் பார்ப்போம்மா. அடியாம முட்டைக்கண் காய் முழிக்கிறாவா, முழின்னு முழிக்கிறாவா? ஆமாடி கரெக்டாக சொன்னிடி, முழிக்கிறாடி. ஒரு மாதிரி கந்தூரியில் காணா போன பிள்ளைய மாதிரி பேன்னு முழிக்கிறா. சரி லைட்டாக டேன் ஆகும். சரி நல்லாயிரி. எங்கால எண்ணெயில் கூடி விழுறா, அந்த பக்கமாக டேன் ஆகுடி. இந்த பைத்தியக்கார மட்டையில் வச்சுக்கிட்டு இந்த அபியாத்மா படுற பாடுகிறே. அடியா மனசி அடி, நீ காலில் எறும்பு கிடைக்குது சுருட்டி எடுக்குதுன்னு சொரஞ்சண்டி கீழே குனிஞ்சி எறும்பா சனியாக நிற்கிது, உங்களையெல்லாம் கிடைக்கலையாடி. அதுக்குள்ளே மனசார அப்படி சொல்லிட்டேடி. இவளுக்கு வேற வேலையில் எறும்பு சுருட்டுது நரம்பு சுருட்டுதுன்னு என்னத்தையாவது ஒன்றா மாறி சொல்லிக்கிட்டீப்பா. திரும்புடி லோத்தா இருங்க குறைச்சி தரேன். உங்களையெல்லாம் பார்த்தா நல்ல மாதிரி இது. சரி நம்ம குறைச்சி தந்தா பெருநா நேரம் வேற துவா வேற, நல்லா குறைச்சி தாரேன். ஆமாம் பார்த்தா நல்ல ஆட்கள் மாதிரி தான் தெரியும். இப்போ என்ன வேலை சொல்றியா? அடி என்னடி அபியாத்மா இப்படி சொல்லிட்டா? யாரும் தெரியாத ஆட்கள்கிட்ட தெரிஞ்சவங்க மாதிரியே பேசுறியடி. தெரியாத ஆட்களா? நல்லா தெரிஞ்ச ஆட்கள் மாதிரி தான் தெரியுது. என்னத்தை மூடி மறைச்சி தொலைச்சாலும் வந்து பெரிய முட்டை கண்ணை பார்க்குறப்பவே எங்கேயோ உள்ள குடும்ப சாயல் மாதிரி அடிக்குதே நமக்கு. லாத்தா சரி நீங்கள் இவ்வளோ கேட்குறியா, அதனால் 3 பேருக்குமே 15000 தலைக்கு 15000 போட்டுக்கிறேன். என்னங்க 15000 ரூபா சொல்கிறா, ரொம்ப அதிகம்லங்க.
ஒரு 12,000 ரூபா அந்த மாதிரி இருந்தா கூட எங்களுக்கு போதும். அந்த சைஸ் இருந்தா கூட. என் காக்காலாம் சொல்லதான் செஞ்சோம். ஒரு 12,000 13,000க்குள்ளனா பரவாயில்லம்மா. ஐயனடி 12,000 13,000 ஒரு 10,000 ரூபாய் இருந்தா தாமா ஆடு. 10,000 ரூபாயா? அடி ஹபியாத்தே, தெரிஞ்ச ஆள் மாதிரி பைத்தியில் அடிக்கிறாடி அவட்ட. 10,000 ரூபான்னு சொன்னோன்னா ஓட ஓட விரட்ட போறா பாரு. அதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸுடி. நீ 12,000 அவ 12,000ங்கிற, நீ 13,000ங்கிற, நான் 10,000 தான் ஒரு 12,000 கிட்ட வரும். சும்மா போட்டுக்கிட்டு அவ சொல்ற விலைக்கு நம்ம கொடுக்க முடியுமாடி? லொத்த அது ரொம்ப கம்மிங்க. 15,000 ரூபாய்க்கு வேணா போட்டு தரமா, எனக்கு அதுக்கு மேலே செய்ய முடியாதுமா. எங்களுக்கு லாபம் வேணாமாங்க, நட்டப்பட்டாங்க விற்க முடியும். நட்டம்லாம் ஆகாதுமா, அதெல்லாம் சிறப்பாக எல்லாம் பறக்க தருவோம் உங்களுக்கு. நம்ம 3 விற்கிறப்போ உங்களுக்கு நல்ல லாபம் தான். 12,000 13,000க்கு தான் போயிட்டு இது ஊரில் நடப்பா. பரவாயில்லையே தோழி, பிக்கப் பண்ணி பேச கற்றுக்கிட்டியடி. பின்ன உன் கூட எத்தனை வருஷமா இருக்கிறேன், இது கூட பேசாட்டா எப்படிடி? ஆமாம்மா, இல்லைன்னா இவ்வளோ கூட்டையெல்லாம் சொன்னால் மானாம்மா, என்னைக்கெல்லாம் மானாம்மா. அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுல தான் நீங்களாம் சொல்கிற ரேட்டுக்கலாம். மாடி, நீங்கள் ஏதோ ரொம்ப தெரிஞ்ச ஆளுகள் மாதிரி இஷ்டத்துக்கு குறைச்சி கேட்டுக்கிட்டீங்கறியா? தெரிஞ்ச ஆளுன்னு சொன்னதுனால தாம்மா இவ்வளோ தூரம் கடையை தேடி வந்தோம். இப்போ தெரியலை, இப்போ தெரிஞ்சுக்கிருவோம் இனிமே. என்னம்மா அடி ஜெயத்தோனா, அந்த ஆட்டில் ஒன்று அங்கே கொண்டு கொடுப்பேண்டியா, கொடுக்க மாட்டியா? ஜெய்தூனா? அடி ஜெய்தூனே, நீனா? மாடி குரட்ட மட்ட நீனாடி? என்னமோ ஆள் தெரியாத மாதிரி நடிச்சிட்டீடி. அதான் தெரியுமே, மோதி பொண்ணை மூடிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாதா? இந்த முட்டை கண்ணை வச்சு முழிச்சு பார்க்கறதுலையே நான் அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். மாடி என்ன நடிப்பு நடிச்சா பத்தியாடி? ஆண்டி மனசார இப்படி ஆள் தெரியாத மாதிரி ஒழிச்சிருந்தா தான் கண்ட மேனிக்கு விலை வைக்கலான்னு சொல்லிட்டு இப்படி மறைச்சிக்கிட்டீந்தியோ? காலை காக்கா சொல்லவும் செஞ்சோம். அப்படியா உன் தெரிஞ்சவோ தாண்டி அங்கே ஆடெலாம் வச்சு வித்துட்டிக்கிறோம். 12,500 ரூபா போட்டு தந்தா பரவாயில்ல, நல்ல நயமாக இருந்துச்சுன்னு சொன்னோம். அதான் வந்தேன். மனசார எங்களை கண்டுட்டு நீ விலையை கூட்டி சொன்ன பத்தியா? பாத்தியால என்ன அழகா நம்மளை கண்ட உன்னைக்கு விலைய கூட்டிக்கிட்டு ஆளு தெரியாத மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சா பாருங்களேன். நீ பார்த்துமா, நீ பேசி முடிக்கிறதுக்குள்ள பெருனா கழிஞ்சு தகுபீரும் கழிஞ்சு எல்லாம் குர்பான் கொடுத்து ஊட்டமும் கொடுத்து விட்டுருவோம். அதுவும் தெரிஞ்சுட்டா இல்லையா? 12,500 இதுனா காக்கா கல்ல வாங்கினா அந்த விலை தான் அப்படி போயிருக்கும். ஆளை பாருங்க, ஆளுக்கு தக்கன விலை வைக்கிறான். மண்டை மேலே இந்த கொண்டையை மறந்துட்டு மண்டை மேலே இந்த கொண்டையை மறந்துட்டோமே. சரி சமாளிப்போம். அதெல்லாம் இல்லைல்லத்தா, உங்களுக்கு நான் அந்த விலைக்கு இப்படி தரதான் செய்வேனா? உங்களுக்குன்னா நான் குறைக்கலாங்க செய்வேன். அது ஆட்களாக நின்றுச்சுன்னு மூடிட்டு இருந்தோம்மா, அவ்வளோதான். அதுக்கு நான் உங்கள் காக்கா வாங்குறத செஞ்ச காலில் 12,500 ரூபா போட்டுக்காரங்க. அப்படியே ரூபாயை ஜிபே பண்ணி விட்டுறோம். ஆட்டோ வேணா நீ கொண்டு வந்து விட்டுறியா எங்கள் வீட்டில்? ஆடி போடி பைத்தியக்கார மாட்டேன். கொண்டதுக்கு விடுறதுக்கு இடையில ஆட்டில் 2 தடவை பாலை கறந்து குடிச்சிட்டு தான் வருவேன். நாங்களே கையோட கொண்டு போயிடுறோம், ரூபாயை ஜிபே பண்ணி விட்டுறோம். அடி வா, ஆட்டை இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு போவோம். நமக்கு நான் வேலை ஆவிட்டுமா, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வியாபாரம் பண்ணுற இடத்துலையாத்தான் இப்படி வந்து உள்வாழ்வோம். அபியாத்மா மட்டும் தனியாக சிக்கிக்கணும் மட்டும் தப்பிச்சு போயிடுறா. எதுலேயும் மாட்டவே மாட்டேங்கிறேன். யார்கிட்ட துவாவோ என்னமோ தெரியலம்மா இவளுக்கு. வாப்பா அலி, ஆட்டை ஓட்டு, வா வீட்டுக்கு போவோம். ஜிபே பண்ணி விட்டுறேன். பார்த்துட்டீங்க மக்கள், லைக்கை போட்டு பாருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரமாக வரும். சொன்ன மாதிரி அடுத்த வீடியோ போட்டோமா இன்ஷால்லா அதுக்கு அடுத்த வீடியோ சீக்கிரம் வந்துடும். மிஸ் பண்ணாமல் லைக் போடுங்க. கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. பெல் பட்டனே நச்சா போடுற வீடியோக்குள்ளே ஷார்ட்ஸுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்ஷால்லா.